ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை இன்னசென்ட் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். நம்ம டேரெக்டாக பார்ட்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்ட்குள்ளே போகலாம். நம்ம ஜங்குக்கு சி ஒரு ரூமில் உட்காந்துருந்து மொபைலில் நம்ம டையோட பிக்கை நோட் பண்ணபடி, நீ எப்பண்டா என்ன மேரேஜ் பண்ணிப்பேன், எப்பண்டா என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணிப்பேன் டயாங், நான் எவ்வளோ நேரம் தான் உனக்காக வெயிட் பண்ணுறது, என்னை எப்படியாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போது அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நம்ம ஜங்குக்கு கம்பெனியை விட்டு ஹவுஸ்க்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒன் டே முழுக்க ஒரு ரூம்குள்ளேயே நம்ம டே வந்துருக்க மாட்டார். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே ஜிமினாவும் வெளியே போகிறத பார்த்துட்டு ஹே டே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டே அப்படியே ஜங்குக்கோட வாய்ஸ் பேக் சைட்லேருந்து கேட்குறத நோட் பண்ணிவிட்டு, ஜிமினா எதையாவது பேசி எனக்கு இருந்து கூட்டிகிட்டு போயிடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே வருவாரா. இந்த மாதிரி ஜிமினாவோட ஹேண்ட்ஸை நம்ம டே ஹோல்ட் பண்ணியிருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் பார்த்து முறைக்கிறாரு. ஜிமினாவையும் டேயும் பார்த்துட்டு அப்படியே அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டை பார்த்து முறைக்கவும் நம்ம ஜிமினா அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு, இங்கே பாருங்கள் சிஓ சார், எதுக்காக டேயை கூப்பிட்டீங்க, நான் ஓன்ட்ட ஒன்றும் கேட்கலையே, டே தானே கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பார்த்து திரும்புகிறாரு. நானும் நீ ரூமுக்கு வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எதுக்காக நீ சிஓ ரூமுக்குள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் கிட்ட கீழே ஒர்க் இருந்துச்சு பாஸ், அதனால தான் நான் அந்த பிளேஸில் ஒர்க் பண்ண போனேன். என்ன மாதிரி டே பேசிக்கிட்டு இருக்க நீ என்கிட்ட, ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, எதுக்காக என்ன பாஸ்ங்கிற, ஜங்குக்குன்னு கூப்பிடலாம்ல, நான் தான் ஓப்பனாக அவன்கிட்ட சொல்கிறோம்ல என்னோடய ஹஸ்பண்டு நீன்ட்டு, ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற, பாஸ்ன்னு சொல்லி என்னை தேர்ட் பர்சன் மாதிரி காட்டாத அப்படிங்கிற மாதிரி இப்படி கோவமாக கட்டிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தா, ஆகா டே சொல்ல கூட நம்மளாடா, என்னம்மா கட்டுனா, சும்மா ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணதுக்கு என்ன முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறேன், நாளைக்கெல்லாம் டயத்துக்கு கரெக்டாக சிஓ ரூமுக்குள்ளே வரல, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போவார். அந்த மாதிரி போனால், அப்பா ஏதோ என்னை விட்டுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டைம் அவரோட ஹவுஸுக்கு போவார். இந்த மாதிரி ஹவுஸுக்கு பண்ணால் ஜிமினாவுக்கும் சுகாவுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும். 2 பேரும் ஒரே ஹவுஸில் தான் இருப்பாங்க. அதாவது நம்ம சுகா டேயோட பிரதரில் இப்போ ஹவுஸ்க்குள்ளே வீமின் 2 பேருமே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட மாம் ரொம்ப ஹாப்பியாகி நம்ம டேயை இன்றைக்கி ஒர்க் எப்படிலாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம். ஒர்க்கு இந்த மாதிரி தான் போச்சுங்கிற மாதிரி உங்கள் மாமுக்கிட்ட டேடுக்கிட்டலாம் ரொம்ப லவ்வாகவே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட என்ன செய்வார், கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறத எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்மகிட்ட பாட்டை அடுத்த செகண்டே பேசுகிறது, டேங்கிற மாதிரி டேட்டை பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி டே மேலே வேறு ஒரு ஃபீலிங்ஸில் கொஞ்சம் மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க, அதாவது இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ். ஆனால் ஜங்குக்கு இந்த மாதிரி வார்ன் பண்ணி மிரட்டினதுக்கப்புறம் டேயை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம டே உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு அப்படியே பவுட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க சீட்டில் உட்காந்தேன். டேக்கு இது ரொம்ப இல்லை, வியர்ட்னஸை தாண்டி இருக்குது. என்னடா எப்போ பார்த்தாலும் டேன்னு சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்ட எதையாவது பேசுவாங்க, சும்மா போனாலும் என்னை கூப்பிட்டு வச்சு எதாவது கேட்பாங்க. இந்த ஜங்குக் ஒன் டே போட்ட அந்த பனிஷ்மெண்ட் ரூல், அதை கேட்டு பயத்தில் என்னம்மா ஒர்க் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மளை ஏதோ விட்டுட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ரிலாக்ஸான மூமெண்ட்லேயே கரெக்டாக ஜங்குக்கோட கேபின்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வருவாரா. இந்த மாதிரி கேபின் ரூம்குள்ளே சிஓ சீட்டில் ஜங்குக்கு இல்லாத பார்த்துட்டு இந்த ஜங்குக்கு எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அவரோட ஜங்குக்கோட டேபிள் கிட்ட வரைக்கும் ஒரு வர இந்த மாதிரி வந்துட்டோம். பேக் சைட்லேருந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி ஜங்குக் டேயோட நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. குட் மார்னிங் டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி பேக் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன் டாடி கோபமாகறீங்களா, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, அதான் கேள்விப்பட்ட வந்தேன். டாடி இன்னைக்கு ஈவினிங் வேணால் டேட்டிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டாடின்னு கூப்பிட்றது மண்டல நிப்பாட்டு,
ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்டா திட்டுற, பாய் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டா திட்டுற, இப்படிடா எனக்கு கூப்பிட பிடிச்சிருக்கு. இன்னையிலேருந்து நீ என்னோட டாடி, நான் டாடி டாடின்னு உன்னை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கோட்டு இந்த ஷர்ட்டுக்கு மேலே டை வேர் பண்ணியிருப்பார்ல, அந்த டையை பிடிச்சி அப்படியே க்ளோஸாக இழுக்கிறாரு. என்ன டாடி, உங்கள் பேபி பக்கத்தில் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருக்கு, நீ ஏதாவது எனக்கு கிடைக்குமா ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் உன்னோட பிஹேவியர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தள்ளி போறியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை மூவ் ஆன் பண்ணி விடுவோம். போ டாடி, எப்போ பார்த்தாலும் என்னை இந்த மிடன் திட்டுற, பாரு கண்டிப்பாக கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணி ஓன் டைஸ்லேயே உட்காந்துருந்து இதே மாதிரி தான் 1 ஹவர் கூட உன்னை ஃப்ரீயாக இருக்க விடாமல் டாடி நான் சொல்லி உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சீவ சீட்டில் போய் உட்காருவாரா. என்ன ஒரு 1 ஹவர் கூட எனக்கு ஃப்ரீ டைம் கொடுக்காம இப்படி சொல்லியே டார்ச்சர் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷாக் ஆகி இவன் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான். இல்லை பேசாட்டிக்கு ஜங்குக்கோட டாடிக்கிட்ட இது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி ஜங்குக்கை இந்த மாதிரிலாம் பண்ணாடன்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் மூலிமா பேச வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப டேஸ் மூவ் ஆன் பண்ணக்கூடாது. உடனே நம்மகிட்ட ஜங்குக்கோட டாடிட்ட போய் பேசி என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு கம்பெனி ஒர்க்கெலாம் அவர் கவனிக்கவே இல்லை. சும்மா இந்த சீவர் ரூமுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாரு. ஹேண்ட்ஸில் ஏதோ ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி ஒரு திங்ஸ் வச்சுருக்காரு. அதை ஹேண்ட்ஸில் வச்சுட்டு ஒரு மாதிரி ரோல் பண்ணபடி அவர் ஜாலியாக சிஓவாக ஒர்க் பண்ண சொன்னால் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ரூம்குள்ளே நடந்தபடி அந்த குட்டி திங்ஸ் ப்ளே பண்ணி விளையாடுற அந்த குட்டி திங்ஸ் வச்சு ப்ளே பண்ணபடி பபிள் கம்மை பண்ணபடியே நடக்கிறாரு. இது போடா குறைக்கி ஹெட்ஃபோன் போட்டு ஷாங்கு வரும். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ரூம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கட்டும். அதாவது டையை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவரோட வேர்ல்டில் வேறு மாதிரி இருக்கார். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இருக்கிற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிக்கிட்டேன். ஏதோ நம்மளை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டான். இல்லைன்னா நேரத்துக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்து நம்மளை டார்ச்சர்லாம் பண்ணுவான். எப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கான் பாரு. என்னமோ பண்ணால் ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போன திங்கிங் புளுக்கு சிஓவாக ஒர்க் பண்ண சொன்னால் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு மவுட்டில் விரண்ட பபிள் கம் அதை போட்டு மென்னுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டலியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடியே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ கரெக்டாக அந்த ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்படி ரூம் முழுக்க நடந்துக்கிட்டே ஒரு மாதிரி சாங் கேட்டுக்கிட்டே ஒரு வைப்பில் நம்ம ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக நிற்பாரா. இப்படி நின்னா நம்ம ஜங்குக்கு இடிப்பாரா. ஏன்டா அது என்ன பிரேக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே நம்ம ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்ன ஜங்குக் இப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ரூம் முழுக்க நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டேன். இந்த பிளேஸில் மட்டும் சைன் பண்ணுறதாண்டா நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும். அப்படின்னா சைன் பண்ணுமே. ஒவ்வொரு சைனுக்கு ஒவ்வொரு கிஸ்ஸு இங்கே அப்படிங்கிற மாதிரி சீக்ஸு நோஸு ஐஸு லிப்புங்கிற மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு காட்டுறாரு. எல்லா பிளேஸுமே கிஸ் பண்ணி நான் எல்லா ஃபைல்ஸ்லையும் சைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்மகிட்ட காண்டாகி அந்த ஃபைல்ஸை வேகமாக ஜங்குக்கோட டேபிளில் வைக்கிறாரு. இது என்ன ஏன் கம்பெனியா ஜங்குக்? இது உன்னோட கம்பெனி. நான் உனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். ஹே பேபி, என்ன மாதிரி பேசுகிற? அப்படிலாம் பேசக்கூடாது, நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. முடியல, இதுக்கு மேலே இவங்கிட்ட பேசுகிறது வேஸ்ட். ஜங்குக் டைம் ஆச்சு. உன் டாடி என்கிட்ட ஃபைல் கேட்டுட்ருக்காரு. ப்ளீஸ் இதில் சைன் பண்ணுறியா நீ முதல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு டாடா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சொல்கிற எல்லா பிளேஸ்லையுமே நம்ம ஜங்குக்கு வேகமாக சைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி சைன் பண்ணிவிட்டு இந்த டைம் நீ தப்பிச்சிட்ட. நெக்ஸ்ட் டைம்லாம் என்னோடய சைனை நீ கேட்குறதா இருந்தால் எனக்கு ஒரு கிஸ் நீ தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் ரூமுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுவார். இவனை நம்மக்கிட்ட விட்டுட்டு அவர் டேடு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போயிட்டார் பிள்ளைக்கு. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்கிட்ட பார்த்துட்டு அந்த ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் உன் டாடி இன்னும் ஒரு 1/2 hour வந்துடுவார், நான் மீட்டிங் ரூமில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். டாடி நீங்கள் 2 விட்டு போனீங்கன்னா நான் மட்டும் இங்கே சிங்கிளாவாக இருப்பேன்.
என் டாடி எங்கே இருக்குதோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வந்து பேக்கப் பண்ணுவாரா. ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறத முதல்ல நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஹேண்ட்ஸில் வச்சபடி என்னை விட்டு 2 ஸ்டெப் பேக்லேயே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு மட்டும் கேட்குற மாதிரி டேடி டேடின்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே வராரு. இந்த மாதிரி பின்னாடியே வேண்டாம். இப்போ மீட்டிங் ரூமில் நம்ம ஜங்குக்கூட டேடுக்காகவே நம்ம டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக நம்ம ஜங்குக்கூட டேட் என்றாலும் நம்ம ஜங்குக்கு சும்மா இல்லாமல் டே பக்கத்தில் வந்துட்டு டேயை டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டீச் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கூட டேட் ஜங்குக் டே கிட்ட இருக்கிற அந்த மூமெண்ட், அதாவது நம்ம டே ஜங்குக் வந்து ஜங்குக்கோட டேடை பாட்டப்படி நிற்கிறாரு. டேயை வந்து டீச் பண்ணுறாருல அந்த காண்டில் டே வந்து நம்ம ஜங்குக்கை பத்தபடி திரும்பி நின்று திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டே நம்ம ஜங்குக்கு திட்டிகிட்டு இருந்தோம். என்ன டேடி இப்பெல்லாம் கோவப்படுறேங்கிற மாதிரி டேயோட ஹிப்பெல்லாம் பிடிச்சிக்கிள்றாரு. ஏய் ஜங்குக்கு ஏன்டா அப்படி பண்ணுற, உன் டேட் வர டைம்டா, ஏன்டா இப்படி ப்ராப்ளம் பண்ணுற, எனக்கு கொஞ்சம் ஹவர்ஸ் கூட சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டினோம். போ டாடி நீ என்ன பேசினாலும் இப்படி தான் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளிப் பண்ணபடியே நம்ம டேட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவன் மவுட்டை நம்ம எதுவும் பண்ண முடியலைங்கிற மாதிரி நம்ம டேயே ஒரு பபிள் கம் அப்படி ஓப்பன் பண்ணி ஜொங்கு கூட மவுட்டுக்குள்ளே வைக்கிறாரு. இது அப்படியே நீ மென்னுக்கிட்டு இருக்க, இதையாவது பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே டாடி நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பூமரை மென்னபடியே அப்படியே டேயை விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. இப்படி மூவ் ஆனா என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே மூவ் ஆன் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி டே திரும்பினா ஜங்குக்கூட டேட் உள்ள என்ட்ராகிறத பட்டுட்டு சார் ஃபைல் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் ஒன் டைம் மட்டும் செக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கூட டேட்டை காட்டுறாரு. ஜங்குக்கூட டேட்டுமே எல்லாத்தையுமே அப்படி ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி அது எல்லாத்தையுமே ஓகே பண்ணிவிட்டு ஜங்குக்கூட டேட் வந்து ஈவினிங் நீ ஹவுஸ்க்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை நோட் பண்ணி பேசிட்டு ஜங்குக்கூட டேட் அப்படியே ஹவுஸ்க்கு கிளம்பி போனால் நம்ம டே தான் கேன்டீனில் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக வந்துருக்காரு. நம்ம ஜிமினா தான் ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும் டேடி டேடின்னு சொல்லி டென்ஷன் ஆக்குறான்டா, டேடி டேடின்னு சொல்லி டென்ஷன் ஆக்குறானா. ஆமாம் இப்போலாம் ஹஸ்பண்ட் சொல்கிறதெல்லாம் நிப்பாடிட்டான், ஃபுல்லாக டேடி டேடிங்கிறான், எனக்கு ஒரே ரீடிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேசாட்டிக்கு அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே ஜிமீன் இதில் நீ என்ட்ராகாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தால் நம்ம டேயை வந்து ஒரு கேர்ள் பேக்கப் பண்ணுறோம். அந்த கேர்ளோட நேமை நம்ம ஜெனி வச்சுக்கலாம். ஜெனி வந்து டேயோட மோம் இருப்பாங்களே அவங்களோட பிரதரோட டாக்டர், டேயோட மாமோட பிரதரோட டாக்டர் தான் ஜெனி. இந்த மாதிரி ஹக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமினா ஷாக் ஆனா டே அதுக்கு மேலே ஷாக் ஆகி ஏன்னா இதே கேண்டீனில் தான் நம்ம ஜொங்கு டேயை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு தூரமாகவே இருந்து மில்க் ஷேக் வாங்கி ஸ்கிப் பண்ணி குச்சிப்படி டேயை பட்டுட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி அந்த கேர்ளை ஹக் பண்ணுற மூமெண்ட்டை பட்டு விமின் ஷாக்கான என்ன திமிருடி என் கம்பெனிக்குள்ளே வந்து ஏன் ஹஸ்பண்டே ஹக் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த மில்க் கிளாஸ் அப்படியே அந்த ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு இருந்த கிளாஸ் அப்படியே கீழே போட்டுட்டு வேகமாக நம்ம ஜங்கு கரெக்டாக டே கிட்ட வந்தோம். டே டக்குன்னு எழுந்து தனக்கு பின்னாடி இருக்க கேர்ளை புஷ் பண்ணிவிட்டு தனக்கு முன்னாடி வர நம்ம ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு எவ்வளவு திமிர் இருந்தால் என் ஹஸ்பண்ட் மேலே கை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ளை ஸ்லாப் பண்ணால் இப்போ தான் நம்ம டே திரும்பி அந்த புஷ் பண்ண வைக்கிறதுக்கு திரும்ப வரல. அந்த மூமெண்ட்டில் வந்து நின்றுது ஜெனிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பிடிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக நீ அவளை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ தள்ளி போட்டே தேவையில்லாமல் இதில் நீ தலையிடாத, யார்டி மட்டும் என்னோட கம்பெனிக்குள்ளே நீ என்னடி பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ விட்டுமே இருந்துகிட்டே வந்து இந்த மாதிரி பிடிப்பணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு ஸ்லாப்பை வைக்க போவாரா. இந்த மாதிரி வைக்க போகிற ஆன்சர் நம்ம டே பிடிச்சிட்டு இதுக்கு மேலே நீ எதாவது பேசின ஜங்குக் அப்புறம் அவ்வளோதான், உன்னோட லிமிட்குள்ளே நீ இருந்த, எதுக்காக தேவையில்லாமல் நீ அவளை ஸ்லாப் பண்ணுற, அவளை ஸ்லாப் பண்ணதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவள் ஒன்று உன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டேயே நம்ம ஜங்குக்கை திட்டுறாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே திட்டுற மூமெண்ட்டை பற்றி நம்ம ஜங்குக் செம்ம ஷாக் ஆகுவார். டேயா தன்னை திட்டுறதுங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் நம்ம டேயை நோட் பண்ணோம். என்னடா ஒரேடியாக பேசிக்கிட்டு இருக்க, ஹஸ்பண்டுங்கிற இந்த கம்பெனியில் நான் உனக்கு கீழே ஒர்க் பண்ணுறேன், நீ கொடுக்குற சேலரியை வாங்கிட்டு இருக்கேன், அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரியே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னோட பிளேஸில் எனக்கு ஒர்க்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருவேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு
உனக்கு இங்கே என்ன ஒரு கெடுக்க இந்த கம்பெனிக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெனியும் பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, அங்கிள் ஆன்ட்டி தான் நீ இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ ஏன் இந்த மாதிரி கோமா திட்டுறா டியாரி இந்த ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணி இவன் ஏன் இந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வச்சு கேட்டால், இந்த மாதிரி அந்த கேர்ள்கிட்ட நம்மகிட்ட பேசுகிறத கேட்டு இன்னுமே நம்ம ஜங்குக்கு அந்த கேர்ளில் செம்ம காண்ட்லேயே நோட் பண்ணோம். நம்ம டேடா ஈவினிங் ஹவுஸுக்கு தான் வருவேன், நீ முதல்ல ஹவுஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேண்டீனை விட்டு போக சொல்கிறாரு. இந்த மாதிரி போக சொன்னோம். அந்த கேர்ள் போகிற மாதிரி போயிட்டு கேண்டீனை விட்டு போன அடுத்த செகண்டு ஜங்குக்கு முன்னாடி வந்து கோவமாக நிற்கிற ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. இந்த மாதிரி கோவத்திலே நிற்கிற ஜங்குக்கு பட்டுட்டு, யாருடா நீ மண்டல என்னோடய ஃபியான்ஸிக்கிட்ட உனக்கு என்னோட ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஜெனி நம்ம ஜங்குக்கிட்ட என்னோடய ஃபியான்ஸிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த கேட்டு இன்னுமே நம்ம ஜங்கு கோமாகி ஹே என்னடி அவன் திட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுல வந்து பேசிகிட்டு இருக்கியா? திட்ட போயிட்டா நான் அமைதியாக விட்டேன். அந்த பிளேஸில் வேறு யாராவது இருந்திருந்தாங்க ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னோடய கண்ட்ரிலேருந்து இந்த பிளேஸ்க்கே வந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் டேஸில் எனக்கும் டேக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும், மேரேஜ் நடக்கும். ஹஸ்பண்டுன்னு சொல்லி என்னையவா ஸ்லாப் பண்ணேன், எப்படிடா அவன் உன்னோட ஹஸ்பண்டாமா, அவன் என்னோடய ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2-3 மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கேர்ள் சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப கோவத்தில் இருந்தவர் ஒரு மாதிரி அப்செட்டாக டென்ஷனாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாரு. அந்த மூமெண்ட்லேயே அந்த கேர்ளை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு நேராக ஹவுஸுக்கு கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு கிளம்பி போனோம். ஜங்குக்கு ஏண்டா இன்னும் சீவர் ரூமுக்கு வரலங்கிற மாதிரி ஜங்குக்காகவே வெயிட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு கால் பண்ணி, இந்த ஜங்குக்கு எங்கே இருக்கானுங்கிறத பாட்டியாடா, இன்னும் ஒரு ரூமுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் வந்து எப்போவோ கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கம்பெனி விட்டு வெளியே போயிட்டானா, ஒரு வேளை ஜெனி ஏதாவது பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் ஜெனிக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஹவுஸ்க்கு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொல்கிறா. என்ன ஹவுஸ்க்கு சேஃபாக போயிட்டியா, இந்த ஜங்குக்கு எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாரா, இங்கே திங்க் பண்ணிட்டு இருந்த இந்த டைம் ஸ்கிப் ஆகி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவரோட ஹவுஸ்க்கு போகிறாரு. இந்த மாதிரி அவரோட ஹவுஸ்க்கு போனால் ஜெனி சொன்ன மாதிரியே அந்த பிளேஸில் ஜெனியோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து மேரேஜை பற்றி எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஜெனிக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் பிடிச்சிருந்துருக்கும். நம்ம டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ரொம்ப புவர் பர்சன்ஸாக இருந்திருப்பாங்க. ஜெனியோட பேரண்ட்ஸ் வந்து அதர் கண்ட்ரியில் ஒரு கம்பெனி ரன் பண்ணி அவங்க டாப் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெனி வந்து ஒரு பூர் பாயாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜெனியே இக்னோர் பண்ணியிருந்திருப்பா. அந்த மூமெண்ட்டில் டேயோட பேரண்ட்ஸ் ரொம்ப பெயினாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி தன்னோட பிரதர் இப்படிலாம் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நம்ம புவர் பர்சன்ட்டாக இருக்கோன்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் மேரேஜ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டானே, என் ஜெனி லவ் பண்ணானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து சேட்லேருந்து நீ ஜெனியிட மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்ன அந்த மூமெண்ட்டை கேட்டு நம்ம டேக்கு அந்த ஃபீல், அதாவது இவங்கள தான் நம்ம மேரேஜ் பண்ணிப்போங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருந்திருப்பாரு. பூரான பர்சன் சொல்லி நம்ம காலேஜ் செகண்ட் இயர் படிக்க சொல்லி ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம டேக்கு வந்து ஜெனியை மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாதுன்ட்டு அவங்க நம்ம டேயோட பேரண்ட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு அதர் கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க. 7 இயர்ஸ் கழிச்சு இப்போன்னா திரும்பவும் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கானா. இப்போ நம்மகிட்ட வந்து புவர் பர்சன்ட் இல்லை, ஜங்குக்கோட கம்பெனி கொரியாவில் டாப் பிஸ்னஸ் மேன் ஜங்குக்கோட கம்பெனியோட மேனேஜர் நம்ம அப்போ புவர் பர்சன்ட்டாக இருந்தவர் இப்போ நல்லா ரிச்சாக இருக்கார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜெனியை நம்ம நம்ம சேட்டில் பேசின மாதிரி மேரேஜ் பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி ஜெனியோட பேரண்ட்ஸும் திங்க் பண்ணி இப்போ ரிச்சாக இருக்கானுங்கிற மாதிரி மேரேஜ் ஒர்க்கு தான் பண்ணதுக்கு இந்த பிளேஸ் கொண்டிருப்பாங்க. ஹவுஸ்கில் என்ட்ரானதோடையே டேயோட பேரண்ட்ஸ் வந்து கிட்ட வந்து ஜெனிக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான் நாங்கள் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்க சொல்ல நம்ம டேக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. நான் அப்போ வந்து மேரேஜ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு நான் அப்போ புவர் பர்சன்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே தூக்கி போட்டுட்டு போன பர்சன்ஸ் இப்போ நான் ரிச்சாக இருக்கேன், அதுவும் யாரால, ஜங்குக்கோட டேடால் இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கிறாங்க. என் மாம் என்னென்னா அந்த மேரேஜுக்கு ஓகே பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாம் வந்து என்ன சொன்னாலும் கேட்பேங்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து உங்கள் விருப்பமா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் சுகாவுக்குமே நம்ம
டேயோட மாமும் டேடும் பேசிகிட்டு இருக்க இந்த டாபிக் பிடிக்கல. இருந்தாலுமே பேரண்ட்ஸ் ஆச்சே, பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் கேட்கணுங்கிற மாதிரி இப்படி இவங்க எல்லாரும் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கணுங்கிற மாதிரி டேயோட ஹவுஸில் இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கோட ஹவுஸை காட்டணும். ஜங்குக்கு ஹாலில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் உடச்சி போட்டபடி அந்த திங்ஸ் உடச்சி போட்ட அந்த பிளேஸில் இந்த ஹால்லையே செம்ம டென்ஷனில் ஃப்ளோரில் உட்காந்துருந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணிவிட்டு மீட்டிங்க்கு வெளியே போனவர் உள்ளே என்ட்ராகி ஹால் டேமேஜாக இருக்கட்டும் ஜங்குக்கு இந்த மாதிரி ஃப்ளோரில் உட்காந்தபடி பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு இங்கே என்னடி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமா நோட் பண்ணோம். எனக்கு தெரியல, நீங்கள் தான் ஏதோ கம்பெனியில் அவனை திட்டிட்டீங்கன்னு நினச்சேன். ஆஃப்டர்நூனே கம்பெனிலேருந்து வந்தான், வந்து இங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே உடச்சி போட்டான், பயங்கரமாக சைக்கோ மாதிரி கட்டுனான். எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அவன்கிட்ட போய் பேசுறதுக்கே பயமாக இருக்குது. வந்த நேரத்துலேருந்தே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தான் ஏதோ திட்டிட்டீங்கன்னு நினச்சி நான் அமைதியாக இருந்தேன். நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கோட டேடா பார்த்து க்ரை பண்ணேன். ஜங்குக்கு இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்தான். ஜங்குக் அப்படியே இந்த மாதிரி ஜங்குக்கோட டேடா நோட் பண்ணுறாரு. என்னாச்சு ஜங்குக், ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க, என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி உட்காண்ட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டோம். எனக்கு கண்டிப்பாக எப்போவுமே மேரேஜ் பண்ணிக்கணும் டேட். மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஓகே, இதை என்கிட்ட நார்மலாக சொன்னாலே நான் மேரேஜுக்கு ஓகே பண்ணியிருப்பேனே, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உனக்காக ஃபியான்ஸ் எல்லாத்தையுமே நான் செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு கண்டிப்பாக இப்போவே மேரேஜ் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபியான்ஸி இல்லை, எனக்கு டே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி டே வேணுங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஷாக் ஆனோம். அந்த கேர்ளுக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி ஜெனி பேசிட்டு போன மூமெண்ட் ஆல்ரெடி நாங்கள் சைல்டில் இருக்க சொல்ல எங்கள் பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் எங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது எங்களுக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு, நான் மேரேஜ் பண்ணிக்க வந்துருக்கேனுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட செம்மையாக கடுப்பிட்டு இருந்திருப்பான். டேயோட பேரண்ட்ஸ் சொன்னால் மேரேஜ் பண்ணிப்பானுங்கிற மாதிரி ஜங்குக்கு கூட கொஞ்சம் கோவப்படுத்தியிருப்பான். டேயோட பேரண்ட்ஸ் சொன்னால் எல்லாத்தையுமே கேட்பார்ல, அந்த மூமெண்ட்டில் செம்ம கடுப்பில் எனக்கு இப்போவே டே வேணும், அந்த கேர்ள் என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டா, டேயை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், என் லைஃப்பில் டே இல்லைன்னா உங்கள் சன்னோட லைஃப்பில் மேரேஜ் லைஃப்ங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ, எப்படி ப்ராப்ளம் பண்ணுவீங்களோ, இல்லை டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பீங்களோ. டே என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், டே என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், டே என்ன தவிர வேறு யாராவது ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணால் டேயோட மேரேஜ் டேட் அன்னைக்கு தான் உங்கள் ஜங்குக்கோட டெத்து டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த போர்டில் அப்படியே அந்த ஃப்ளோரில் மயங்கிடுவார். இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜங்குக்கோட டேட்டு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி ஏன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். டே நாடு யார், நம்ம ஹவுஸ்க்கு அடிக்கடி வருவானே உங்கள் மேனேஜர் அவனா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கம்பெனியில் வந்து டே கிட்ட நம்ம ஜங்கு கொஞ்சம் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்திருப்பார்ல, அந்த மூமெண்ட்டெல்லாம் ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணியிருப்பார்ல, கண்டிப்பாக டேயாடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இப்போவே போய் டேயோட ஹவுஸில் போய் ஜங்குக்கு சொன்ன மாதிரி அங்கே அவனுக்கு மேரேஜ் ஒர்க் எதுவும் நடக்கான்னு பாட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நேராக டேயோட ஹவுஸ்க்கு கிளம்பி வருவாராம். இங்கே அதே மாதிரி தானே என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த ஹவுஸ்கில் என்ட்ராகி ஜங்குக்கோட டேடி நோட் பண்ணுறாரு. ஜங்குக்கு சொன்ன மாதிரி அப்போ டேக்கிட்ட ஏதோ மேரேஜ் பிள்ளைக்கு அதான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணப்படி உள்ளே என்ட்ரானம். ஜங்குக்கோட டேடு என்ட்ராகிறத டேயோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட டேடை வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்றாங்க. நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களே உங்கள் ஹவுஸ்க்கு வந்துருப்போமே, நீங்கள் எதுக்கு எங்களை தேடி வந்தீங்கங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருந்தான். டே ரூமில் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போனவர் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணப்படி கீழே இறங்கி வர்றாரு. இந்த மாதிரி கீழே இறங்கி வந்தோம். ஜங்குக்கோட டேட் வந்து நிற்கிறத பார்த்துட்டு சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜங்குக்கோட டேடுக்கிட்ட வந்து நிற்கவும் நம்ம ஜங்குக்கோட டேடு தான் டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேயாங் நான் உன்கிட்ட இப்போ ஒரு ஹெல்ப்புக்காக வந்துருக்கேன், எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டேன். டேயோட பேரண்ட்ஸ் ஜெனியோட பேரண்ட்ஸ் ஜெனி சுகா ஜெமினா டே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனா சார் நீங்கள் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா,
நீங்கள் என்ன மாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜங்குக்கோட டாடு தான் ஜங்குக் பேசுனது எல்லாத்தையும் சொல்லிட்டு, உனக்கும் இந்த கேர்ளுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறடா, இந்த கேர்ளு கம்பெனியில் சொல்லியிருப்பாப்பிருக்கு. அதை ஹவுஸில் வந்து சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். நீ வேறு யாரையாவது மேரேஜ் பண்ணால் அன்னைக்கே நான் டெட் ஆகிருவேன்னு எங்களை மிரட்டுறான். உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல டேயாங். எங்களுக்கு ரொம்ப இயர்ஸ் கழிச்சு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே தான் ஜங்குக் எங்களுக்கு பேபியை போட் ஆனான். அதுக்கப்புறம் எங்களுக்கு பேபிஸும் கிடையாது. ஜங்குக்கு தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களோட வேர்ல்டே அவன் தான். அவனுக்கு எதுவுமே சின்னதாக பெயின் ஆகக்கூடாது, அவனை கோவமாக திட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் அவனை அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். இன்றைக்கி நான் டெட் ஆகிருவேன், எனக்கு டே தான் வேணும் வேணும்ன்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணனே தெரியலட்டு. இதில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறது அந்த லைஃப் ஸ்மூத்தாக இருக்காதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் கம்பெனியில் நோட் பண்ணேன். உன்கிட்ட ஜங்குக் க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டை நல்லாவே நோட் பண்ணேன். அது மட்டும் இல்லை டேயாங், நீ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன். என் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டீன்னா ஜங்குக்கை லைஃப் முழுக்க நீ ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்ப. அது மட்டும் இல்லை, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே என் ஜங்குக்கை அவங்க சன் மாதிரி பார்த்துப்பாங்க. ப்ளீஸ் நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நீல் டவுன் போட்டு, ப்ளீஸ் என் சன்னை மேரேஜ் பண்ணிக்கோ, என் சன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத பட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்குள்ளாட புஷ் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இந்த மாதிரி இந்த பிளேஸில் இவ்வளோ ரிச்சாக இருக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அன்றைக்கி நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணி என் மாமோட ஆப்ரேஷனுக்கு நீங்கள் மணி கொடுக்காம இருந்தால் எனக்கு என்னோடய மாம் இந்த பிளேஸ்லேயே இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் காலேஜ் படிச்சுட்டு இருக்க சொல்லிக்கும் டேயோட மாமுக்கு அப்படி ஒரு அந்த குட்டி ஃபைட்டில் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த டேயோட மாமுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண சொல்ல ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும். நம்ம அப்போன்னா காலேஜ் செகண்ட் இயரே படிச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்படி படிச்சுட்டு இருக்க சொல்ல ரொம்ப அமௌண்ட் கேட்பாங்க அந்த ஆப்ரேஷனுக்கு. டேயாலையும் சரி, சுகாவாலையும் சரி, டேயோட டாடாலையும் சரி அவ்வளோ மணி ரெடி பண்ணவே முடியாது. அவங்களால கொஞ்சம் தான் மணி ரெடி பண்ணியிருக்க முடியும். அந்த மூமெண்ட்டில் ரொம்ப பெயினில் ஒரு ரோட்டு ஓரத்தில் கதறி அழுதுட்டு இருக்க மூமெண்ட்டை ஒர்க்கு முடிஞ்சு வர நம்ம ஜங்குக்கோட டாடை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நடு ரோட்டில் உட்காந்து க்ரை பண்ணுறேங்கிற மாதிரி கேட்டு நம்ம டேயோட மாமா சேவ் பண்ணியிருந்திருப்பாரு.